சமத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சமத்துவம்னு ஒரு புது சேனலை தொடங்கியிருக்கிறோம். ஸோ கதிர் டிவிக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பை இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிந்துரை செஞ்சு சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னலாம் பார்க்கலான்னு பார்த்தீங்களா, காமெடியான அதிமுக, அதாவது எடப்பாடி அவர்களோட முகத்தை பார்த்தீங்கனாலே ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலைமையில் இருக்கும். அந்த மேடையில் உட்காந்துருக்கும்போது அவர் மூஞ்சியே ரொம்ப சோகமாகவும் இருக்கும். பெயரளவுக்கு சிரிப்பார். அமித்ஷா தான் அங்கே டியூஷன் மாஸ்டர் மாதிரி உட்காந்து எல்லாத்தையும் மிரட்டிகிட்டு இருப்பார். ஸோ அந்த காணொலியெல்லாம் நேற்றே நம்ம அந்த காமெடிகளையெல்லாம் பார்த்துருப்போம். இதற்கிடையில் அண்ணாமலை அவர்களோட பதவி பறிப்பு, அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சு கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் பேசின பேச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை தலைவர் பதவியிலேருந்து மாற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனேயே, அதாவது மாநில தலைவர் அண்ணாமலைன்னு இருக்கிற ஃபோட்டோ, அவரோட பேட்ச் பேர் பதிச்சிருப்பாங்க கட்சி ஆஃபீஸில் கமலாலயத்தில், அதையெல்லாம் யாரோ கிறுக்கி விட்ருக்காங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அண்ணாமலை அவர்கள் மேலே உள்ளபடியே நம்மளை விட பாஜக கட்சிக்குள்ளேயே கோவத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்கன்னு தான் தெரியுது. அதனால தான் அண்ணாமலை அவர்களோட பெயர் பலகையில் கிழிச்சு விட்ருக்குறாங்க, அழிச்சு விட்ருக்குறாங்க. அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நம்ம நினைவுக்கு வருது. என்னன்னா, திமுகவை அழிக்காமல் போக மாட்டேன் அப்படின்னாரு. ஸோ இன்றைக்கி அவர் பேரையே அழிச்சுட்ருக்காங்கங்கிறது தான் காமெடி. இதுக்கு அடுத்த காமெடி என்னென்னா, நான் போட்டியிலே இல்லைனாரு, கடைசியில் எப்படியெல்லாம் கெஞ்சினாருங்கிறத நம்ம நிறையா பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம். ஸோ அண்ணாமலை அவர்களுக்கு எண்டு கார்டு போட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வராங்க. எதற்காக நயினார் நாகேந்திரன் அவர்களை கொண்டு வராங்க அப்படின்னா, அதாவது அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னா அதிமுகவுக்கு இணக்கமாக போகக்கூடிய ஒரு ஆளாக வேணும். ஸோ அதனால் அதிமுகவில் இருந்த நபர், அதிமுகவில் இருக்க தலைவர்களுடைய ரொம்ப நண்பராகவும் இருந்திருப்பார், நெருங்கியும் பழகியிருப்பார். அதனால் இவரை வச்சு அதிமுகவுக்குள்ளே நம்ம ஒரு கூட்டணியாக போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அதனால தான் நயினார் அவர்களையும் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பிராமணர்களும் இருந்திருக்காங்க. அருந்ததியர் சேர்ந்த சமுதாயத்தை சேர்ந்த முருகன் அவர்கள் இருந்திருக்காரு. கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த 2 பேர் அண்ணாமலை, அதற்கு முன்னாடி இன்னொரு ராதாகிருஷ்ணன் அவரும் இருந்திருக்கு, சிபி ராதாகிருஷ்ணன் அவரும் இருந்திருக்காரு. ஸோ அதனால் முக்குளத்தூர் சமுதாய மக்களுக்கு இந்த பதவி போய் சேரலன்னு முக்குளத்தூர் சேர்ந்த ஒருத்தர் யார் அவருன்னு பார்த்து நயினார் நாகேந்திரன் அவர்களை தேர்ந்தெடுத்து உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இதற்கு முன்னாடி 10 வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கணும்னு விதியெல்லாம் போட்டாங்க. அந்த விதியெல்லாம் தளர்த்திட்டு 8 வருஷம் மட்டும் போதும்னு மாற்றி நயினார் அவர்களை பதவியில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் பாஜக அதிமுகவோட கூட்டணி சேர போகிறத அறிவிச்சிட்டாங்க. எடப்பாடி அவர்களுக்கு என்ன ஒரு பெரிய கொள்கைனா, நாங்கள் அதிமுக பாஜகவோட சேர்றதுல எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது, எங்களுக்கு ஒரே ஒரு இதுதான் ஆப்ளிகேஷன் தான். அது என்னன்னா, அண்ணாமலை அவர்களை பதவியிலேருந்து தூக்குங்க, அதுக்கப்புறம் நாங்கள் தாராளமாக அறிவிச்சிடறோம் அப்படின்னாரு. ஏன்னா அவர் எங்களை ரொம்ப சீண்டி பார்த்துட்டாரு, ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு, கேவலப்படுத்திட்டாரு. அதனால் அவர் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங்காக ஒரு இது வச்சுருக்காரு. வேறு எதுவுமே கிடையாது. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாம் டெல்லிக்கு போனோமே அது எதுக்காக அப்படின்னு வெளியில் பயந்துட்டே பேட்டி கொடுத்தாரு. அதாவது ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்கும்போது, டெல்லிக்கு எதுக்கு சார் போனீங்கன்னதுக்கு, நான் மக்கள் பிரச்சனைக்கு பேச போனேன் அப்படின்ட்டாரு. கூட்டணியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னாரு. ஆனால் இப்போ பார்த்தா காமெடியாகி போய் கூட்டணி கை தூக்கி உட்காந்துருக்கார். அதில் உள்ளபடியே அவர் உட்காண்ட்ருக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக வரும், என்ன இப்படி உட்காண்ட்ருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எடப்பாடி அவர்கள் பயந்துருக்காரு, பயப்படுத்தியிருக்கிறாங்க பாஜக அப்படின்னு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரைடெல்லாம் விட்டு எடப்பாடி அவர்களுக்கு நெருங்கின வீட்டிலேருந்து சொத்தெல்லாம் இத்தனை எடுத்திருக்காங்க. அதாவது சொத்துக்கிற பாருங்க, மன்னிக்கணும், அதாவது அவர் வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காரு, 600 கோடிக்கு மேலேங்கிற விஷயத்தையும் எடுத்திருக்காங்க. ஸோ எடப்பாடி அவர்களோட மகனும் நிறைய விஷயத்தில் மாட்டியிருக்கிறாரு. அவங்க ஒரு ஃப்ளைட் செய்யக்கூடிய கம்பெனியெல்லாம் விலை பேசி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் பாஜக கரெக்டாக இதை கையில் எடுத்து எடப்பாடி அவர்களுக்கு செக்கு வச்சு பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் எடப்பாடி நல்லா லாக் ஆகிட்டாருன்னா பாஜகவோட கூட்டணிக்கு போகிறத தவிர வேறு வழியே இல்லை. போகலின்னா நம்ம லாக் பண்ணி உள்ளதுக்கி போட்டுருவாங்க. அதனால் எப்படியாவது போய்க்கலாம். ஆனால் போகிறக்கு முன்னாடி என்ன கண்டிஷன்னா, நீங்கள் இந்த சசிகலா, தினகரன் இவங்களெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தம்பி, அவங்கள பாஜகவோட சின்னத்தில் நிற்க வச்சுக்கிறேன், உனக்கு என்ன இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க, அவங்க உங்கள்கிட்ட கட்சிக்குள்ளே வரமாட்டாங்க, அதுபோக அண்ணாமலை அவர்கள் தூக்கணும் அப்படின்னா பரவாயில்ல, தூக்குனா தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. அதாவது சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்லாம் நான் அண்ணன் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்க, அந்த மாதிரி அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நேற்று இந்த கூட்டத்தில் அவங்க கலந்துக்கல, பின்னாட்களில் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இந்த கூட்டணியில் இணைஞ்சு தாமரையில் அவங்க நிற்பாங்கங்கிறது நம்முடைய கருத்து. ஓபிஎஸ், சசிகலா, திருமதி வி.கே. சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் தாமரையில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பாஜகவானது பல கணக்குகளை போட்டு பார்த்துச்சு. அதாவது சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த வாக்குகள் அதிமுக வாங்கி பிரிச்சுதுன்னா
அதில் தான் கொஞ்சம் டேமேஜ் ஏற்படுத்தலான்னு போன டைமு பிளான் பண்ணி தான் தனியாக நின்னாங்கன்னு பலமுறை எல்லோரும் சொன்னாங்க. அது மாதிரி பிளான் பண்ணி தான் தனியாக நின்றுருப்பாங்க. அப்படி நிற்கும் காலத்தில் பாஜகவுக்கு இல்லை அப்படிங்கிறனால அதிமுகவுக்கு விழுகும். ஸோ அப்போது அதிமுக ஒரு 5-6 சீட்டு ஜெயிச்சதுன்னா அதை நம்ம ஆதரவாக வாங்கிக்கலாம்னு நினச்சாங்க. கடைசியில் அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சோன்னு, இந்த பிரச்சனை நடந்துட்டுருக்கவே எஸ்டிபிஐ கட்சியை சேர்ந்த தலைவர் நெல்லை முபாரக் என்ன பண்ணாருன்னா, நேற்று இந்த கூட்டணி சாயந்தரம் தான் அறிவிப்பு வருது. அவர் காலையிலேயே போய் முதலமைச்சரை சந்திச்சிட்டாரு. அவர் என்னன்னா, நாங்கள் ஒரு கொள்கையோடு போயிட்டுருக்கோம், நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கோம், ஆனால் அதிமுக பாஜகவோட போயிடுச்சு, அதனால் பாஜக இருக்கனால அதிமுக கிட்டேருந்து நாங்கள் வெளியேற போகிறோம் அப்படின்னு ஒரு நிலைப்பாட்டோட எஸ்டிபிஐ இருக்கும். கண்டிப்பாக இதை ஆதரிக்காதுன்னு தெரிஞ்சோம். ஆனால் காலையிலேயே வந்து முதலமைச்சரை பார்த்து வக்பு சட்டத்துக்கு எதிராக திமுக சார்பில் வழக்கு தொடர்ந்ததுக்கு நன்றி, தனி சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்படுத்தியதுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் என்ன பார்க்கணும், எஸ்டிபிஐ திமுக கூட்டணிக்கு வரப்போகுது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியுது. இதனால் திமுக கூட்டணி மேலும் பலமடைய போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்டிபிஐ கட்சி பார்த்திங்கன்னா சென்ற முறை அதிமுகவோட கூட்டணியில் இருந்தப்போ ரமலான் டைம் அது நோன்பு வச்சுட்டு பல எஸ்டிபிஐ சேர்ந்த நபர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிமுகவுக்கு தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டாங்க. ஸோ அந்த வாக்குகள்லாம் திருப்பியும் திமுக கூட்டணிக்கே வரப்போகுதுங்கிறது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இதனால் அதிமுகவானது மீண்டும் பெரிய டேமேஜ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, இந்த கூட்டணினால் அதிமுகவுக்கு லாபம், நம்மளுக்கும் லாபம் அப்படிங்கிறாரு. இந்த கூட்டணினால் அதிமுகவுக்கு ஒரு பைசா கூட லாபம் கிடையாது, அதிமுகவுக்கு நஷ்டம் தான். பாஜகவுக்கு வேணால் லாபமாக இருக்கலாம், ஏன்னா அதிமுகவோட ஓட்டை சாப்பிட்டு வளர்ந்துக்கலான்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. சென்ற முறை 4 சீட்டு பாஜக ஜெயிச்சுது. அதாவது மேற்கு மண்டலங்களில் 2ம் தென் மண்டலங்களில் 2மா ஜெயிச்சுது. அந்த 4மே அதிமுகவோட வாக்குனால தான் ஜெயிச்சுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன் ஒன்று, கன்னியாகுமரி மாவட்டத்தில் காந்தி ஒன்று. ஸோ அப்புறம் இங்கே வந்து கோவையில் தெற்கில் வந்து வானதி சீனிவாசன் அவர்களும், அப்புறம் மொடக்குறிச்சியில் பாஜகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவும் ஜெயித்தாங்க. 4மே அதிமுக துணையோடு தான் நடந்துச்சு. இந்த 4ல் 1 குறைச்சிருக்கலாம். எங்கன்னா கோவை தெற்கில் வேட்பாளரை கொஞ்சம் திமுக ஸ்ட்ராங்காக போட்டு காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கலினா அந்த தொகுதியை ஜெயிச்சிருக்கலாம்ங்கிறத நம்முடைய கருத்து. ஸோ இந்த முறை கோவை தெற்கில் வானதி அவர்கள் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியாதுங்கிறது நம்முடைய ஆழமான கருத்து. ஏன்னா இந்த முறை ஸ்ட்ராங்கான வேட்பாளர் தான் திமுக தலைமை அங்கே போடும். அப்போ வானதி அவர்களால் ஈஸியாக ஜெயிக்க முடியாது போன டைம் மாதிரிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதிமுகவை பாஜக சாப்பிட்டு வளருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அதிமுகவுக்கு என்ன பயம்னா, பாஜக எங்கெங்கே மாநிலத்தில் கூட்டணி வைக்குதோ அங்கெல்லாம் கூட்டணி வைக்கிற கட்சியில் காலி பண்ணிட்டு தான் வளருது. அதனால் நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்க உள்ளூர பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எடப்பாடி அவர்களுக்கு தான் அந்த பயம். மீதி அதிமுகவில் இருக்கவங்கெல்லாம் எப்படியாவது பாஜக கிட்ட கட்சியை விற்றுட்டா போதும், நம்மளை விட்டுருவாங்க, நம்ம ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி போன்ற நபர்கள்லாம் இருக்காங்க. ஸோ வருங்காலங்களில் பாஜக வந்து அதிமுகவை அழிக்குதா இல்லை என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அதிமுக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக ஒரு அரசியல் கட்சி இருக்கணும், அதிமுக தான் இருக்கணும். அந்த இடத்த பாஜக இட்டு நிரப்புச்சுன்னா தமிழ்நாட்டோட ஒரு நிலப்பரப்புக்கே பெரும் ஆபத்து. ஏன்னா பாஜக எதிர்கட்சியாக வந்தால் கூட நம்மளுக்கு அது பெரிய ஆபத்து. மாநில நலன் வந்து ரொம்ப மோசமாக போயிடும், மாநிலனே நாசமாக போயிடும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்து. ஏன்னா பாஜக எங்கெங்கே கால் பதிக்குதோ அந்த மாநிலங்களையெல்லாம் பாருங்கள் எப்படி மோசமாக இருக்கும்னு சொல்லி. எதிர்கட்சியாக பாஜக வந்தால் கூட அது உள்ளபடியே பெரும் ஆபத்து. அதனால் அதிமுக இருக்கணும்னு தான் நம்ம விரும்புகிறோம் எதிர்கட்சியாக. ஸோ அதை அதிமுக தலைவர்கள் விரும்ப மாட்டேங்கிறாங்கங்கிறத நம்முடைய வருத்தமாக இருக்குது. பாஜகவோட கூட்டணி வச்சது லாபம் பாஜகவுக்கு, நஷ்டம் அதிமுகவுக்குங்கிறது நம்மளோட அவங்க தலைவருக்கே தெரியும். இருந்தாலும் ரைடு அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகும்லவா, அதனால தான் எடப்பாடி அவர்கள் பயந்துக்கிறாரு அப்படிங்கிறது ஓப்பனாக தெரியுது. ஸோ இது போன்ற அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கும் கதிர் டிவி மாதிரியே உங்கள் ஆதரவை கொடுங்க. நம்ம சேனலில் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிந்துரை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இணைந்திருப்போம்.